வணக்கம் மக்களே, ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத தமிழில் பார்த்து தான் வீடியோ வந்திருப்பீங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த 12th ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே ஈகராக எப்படி இந்த போனஸ் மார்க்ஸ்லாம் வந்து ஹேக் பண்ணுறது அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா யூ won't regret of watching this video. And coming to the point that நீங்கள் எப்படிலாம் வந்து உங்களோட போனஸ் மார்க்ஸ் வந்து பப்ளிக் போர்டு எக்ஸாம்ஸில் ஸ்கோர் பண்ணலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டப்ஸ் டு டூ. அண்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு லைக் சீட் பண்ண மாதிரி கூட தெரியலாம். பட் when it comes to 12th போர்ட்ஸ் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th 11th எழுதுன போர்ட்ஸ் வேற, அது வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. பட் when it comes to 12th போர்டு எக்ஸாம்ஸ், ஸோ இந்த மார்க் தான் வந்து கட் ஆஃப்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டோட்டல் அண்ட் பர்சன்டேஜ் எல்லாமே வந்து நீங்கள் லைக் ஒரு சில காலேஜஸ்ல வந்து கட் ஆஃப் இல்லாமல் லைக் ஓவரால் பர்சன்டேஜ் என்ன அதுக்கேற்ற மாதிரி சீட் தரும் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு சில அட்மிஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே தேவைப்படுறது நம்மளோட ஸ்கோரிங்ஸ் தான். ஸோ இந்த ஸ்கோர்ஸை வந்து நம்ம லைக் நம்மளோட ஜென்யூன் வேலை போனாலும் சரி, இல்லை ஒரு சில சின்ன சின்ன ஸ்மார்ட் ஹேக்ஸை வந்து பண்ணாலும் தப்பு இல்லை when it comes to securing the good marks. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் நான் ஒன்றா லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து ப்ரெசன்டேஷன் வைஸ் நல்லா வச்சுக்கோங்க. அது எங்கே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் நீட் அண்ட் ஐடியா வந்து ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் கொஷினை உங்களுக்கு ஆன்சர் சப்போஸ் தெரியல, பட் நீங்கள் வந்து கதை எழுதிருக்கீங்க அப்படின்றதுனாலும் லைக் நீங்கள் 2 மார்க்ஸில் வந்து நல்லா ஆன்சர் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 70% ஆஃப் த கான்டென்ட் வாட் யூ ஹேவ் ஸ்டடிட் இந்த கைடோட புக்லேயே படிச்ச விஷயத்தை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து மார்க் கொடுத்துட்டு அண்ட் ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த பையன் ஓரளவு நல்லா ஃபேக்டாக வந்து கொடுத்துருக்கான், ஸோ க்ளீன் அண்ட் கம்ஸாக வந்து ஆன்சர்ஸ்லாம் இருக்குது, ஸோ அது மாதிரி தான் அந்த பேராகிராஃபில் எழுதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மைண்ட் செட் வருவாங்க. நீங்கள் சப்போஸ் பேராகிராஃபில் வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கோ இல்லை உங்களோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷனையோ வந்து ஆன்சர் தெரியலன்ற மாதிரி ஒரு பதற்றத்தில் ஒரு லைக் when you give the poor performance, அதாவது மற்ற ஷீட்ஸை கம்பேர் பண்ணும்போது பர்டிகுலர் பேஜஸில் வந்து நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ரிஃப்ளெக்டிங் யுவர் மார்க்ஸ். ஸோ நீங்கள் ஒரு பேராகிராஃப் கொஸ்டினில் ஆன்சரே தெரியலனாலும் லைக் உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்காதீங்க. பேஜ் வந்து நீட் அண்ட் ஐடியா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. இட் வில் பி ஹெல்பிங் ஃபார் யூ. ஸோ நீங்கள் அந்த பேராகிராஃப் வந்து கதையே எழுதியிருந்தாலும் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்து உங்களோட ஸ்டார்டிங் ஆஃப் த கான்டென்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட ஃபுல் மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. திஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ். ஸோ அண்ட் தென் த செகண்ட் பாயிண்ட் இஸ் தட் நிறைய ஃபேக்கல்டிஸ், அதாவது இந்த பப்ளிக் எக்ஸாம் சென்டர்ஸில் வந்து ஆன்சர் ஷீட் எவாலுவேட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம் வாட் யூ ஹேவ் கிவ் தி ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தாலே போதும், they'll be providing marks. அதாவது அவங்களுக்கு வந்து மார்க்கை குறைக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அண்ட் உங்களோட ஸ்கூலில் வைக்கிற ரிவிஷன் எக்ஸாம்ஸ், ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டில் வரக்கூடிய மார்க்ஸை விட பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து +20 ஆகலாம். அதாவது +-20 மார்க்ஸ் வந்து இருக்கலாம். பிகாஸ் when it comes to your perspective of the studyன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கூலோட ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸில் வேறு மாதிரியான பேட்டர்ன் கொண்டு வந்திருப்பாங்க அண்ட் வேறு மாதிரியான கொஷின் செட் வந்து இருந்திருக்கும். பட் when it comes to public exams, it is quite different. அண்ட் இதில் நீங்கள் படிக்கிற ஸ்கூலை பொறுத்து தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கலாம், கஷ்டமாகவும் இருக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் போதும். அண்ட் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸால் போதும் நீங்கள் வந்து நல்ல ஒரு மார்க் வந்து போர்டு எக்ஸாம்ஸில் செக்யூர் பண்ணலாம். அண்ட் செகண்ட் திங் இஸ் தட் நான் சொன்ன கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எப்பயும் வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு மென்டலி வந்து எப்பயுமே வந்து சப்போர்ட்டாக இருக்கும், நீங்கள் எந்த ஒரு கஷ்டமான கொஷின்ஸாக ஃபேஸ் பண்ணாலும் கூட. ஸோ இதெல்லாம் வந்து நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். why I'm repeating this again and again is that நீங்கள் உங்களோட மென்டல் ஹெல்த் அண்ட் அந்த அட் ப்ரெசென்ட்டில் உங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி எவ்வளோ இருக்கோ, ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களோட மார்க்ஸும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் த மெயின் திங். அண்ட் வேற என்ன கிராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குல்ல. ஸோ 1 மார்க் கொஷின்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், அதாவது தெரியாத 1 மார்க் கொஷின்ஸ். சப்போஸ் உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் வந்தால் இட் இஸ் வெரி குட் அண்ட் ரொம்ப லக்கினே சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஆர் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா லைக் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி தான் மோஸ்ட்லி வந்து கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அட் த எண்ட் ஆஃப் தி கோச்சிங் செஷன்ஸ் ensure that you have covered all the pages of the biology book. It will be dealing with lots of mark. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்தாலும் கூட நீங்கள் சாலிடாக தட்டி தூக்கிறதுக்கு நீங்கள் எல்லா பேஜஸ் ஆஃப் த புக் ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருந்தாலே போதும். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல்.
அண்ட் அதான் சொன்னல இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸா நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதாவது தெரியாத 1 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் படிச்ச ஒரு ஐடியா வரும் எந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சாப்டர் வைஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ஸ் வந்து சாப்டர் வைஸ் செட் ஆகாதோ ஃபர்ஸ்ட் அதை எலிமினேட் பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க அது எந்த சப் டாபிக் உள்ள படிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த சப் டாபிக் உள்ள வராத ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அது மாதிரி பண்ணாலே ஒரு 2 ஆப்ஷன் வந்து எலிமினேட் ஆகிடும். ஸோ யூ ஆர் இன் த ஸ்டேட் that you will be securing 50% of the right answer out of 100%. ஏன்னா மொத்த 4 ஆன்சர் இருக்கு. ஒரு ஆப்ஷனுக்கு 25% ப்ராபபிலிட்டி போட்டாலும் கூட உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ்க்கு 100% ஆஃப் ப்ராபபிலிட்டி இருக்கு. அவுட் ஆஃப் விச் யூ வில் பி செலக்டிங் 1 அவுட் ஆஃப் இட். ஸோ நீங்க வந்து 2 வந்து எலிமினேட் பண்ணிட்டீங்க. ஸோ 2ல் 1 செலக்ட் பண்ண போறீங்க. அதாவது 25 + 25 50% ஆஃப் probability of choosing the wrong answer is eliminated. So 50% of the selecting of the right answer is on your hands. And இதுல 50-50 இருக்கு. இப்போ 100% 2 ஸ்பிளிட் பண்ணுவோமா? ஸோ அப்போ இருக்கும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா லைக் லாஜிக்கலி இந்த ஆன்சர் வந்து ஷூட் ஆகுமா, அதாவது நீங்க எல்லா பேஜஸும் வந்து கோ த்ரூ பண்ணிருப்பீங்களா. ஸோ அந்த ஒரு மெமரி அண்ட் அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து பார்க்கும் போது எது உங்களுக்கு ரைட்டான ஆன்சரா தோணுது, இல்லை இதுதான் என்னோட கெஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உள் மனசுல சொல்லுவல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கடைசி நேரத்தில் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க ஒரு கொஷின் அதாவது ஆப்ஷன்ஸ் சூஸில் வந்து ஃபேஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமினேட் தி ராங் ஆன்சர்ஸ். அதாவது நான் சொல்ற கொஷின்ஸ் தான் எதை பத்தி பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஓன் கொஷின்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ்னா உங்களுக்கு இட் இஸ் ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் தட். ஸோ இது நான் பேசிட்டு இருக்கிறது வந்து தெரியாத அன்னோன் ஆன்சர் ஆஃப் தி கொஷின்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்படி எலிமினேட் பண்ணி நீங்க ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணாலே போதும், யூ வில் பி கெட்டிங் தி ரைட் ஆன்சர் அட் லாஸ்ட். அட்லீஸ்ட் நீங்க ஒரு 4 கொஸ்டின் இந்த மாதிரி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் 2 இல்லை 3 கொஸ்டின்ஸ் ஆகுது ரைட்டா வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நானும் அப்படிதான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ்லையும் அதனால நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வாட் அதர் திங்ஸ் எல்ஸ் இஸ் தட் நீங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வந்து எழுதி முடிச்சுட்டு அண்ட் ஒவ்வொரு பார்ட் ஒரு செக்ஷன் வந்து முடிக்கிறப்ப டபுள் லைன்ஸ் கொடுத்தாதான் அட் த எண்ட் ஆஃப் தி பீரியட் ஆஃப் த டைம் ஆஃப் யுவர் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு சஃபிஷியன்டான டைம் இருந்தால் மட்டும், அதாவது நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து 1 or 2 வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்லை ஏதாச்சும் வார்த்தைகளை விட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கு மேலே சஃபிஷியன்டான டைம் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த செக்ஷன் வைஸாக இருக்கட்டும் இல்லை கொஸ்டின் வைஸாக இருக்கட்டும் டபுள் லைன்ஸ் வந்து கோட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் வாட் ஐ ஹாவ் யூஸ்ட் இட். அண்ட் வேற என்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா when it comes to apart from 1 marks 2 marks 3 marks 5 marks அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது லைக் உங்களுக்கு வந்து ஒரு கொஷினை வந்து டோட்டலாக பிளாங்கா இருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் யோசிங்க எந்த சாப்டருக்குள்ள வரும் அண்ட் எந்த சப் டாபிக் உள்ள வரும், எந்த கான்டென்ட் எழுதினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சில வார்த்தைகளை வந்து ரெக்கலெக்ட் பண்ணி அதை வந்து அழகா போர்ட்ரே பண்ணி வந்தீங்கனாலே உங்களுக்கு எம்டியா விட்டுட்டு வரதுக்கும் நீங்க சம்வாட் யூ ஹேவ் கன்வே தட் அப்படின்றதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அங்க வந்து உங்களுக்கு ஒரு சில போனஸ் மார்க்ஸ் வரும். ஸோ தட் வில் பி ஹெல்பிங் டு புஷ் யுவர் டோட்டல் ஸ்கோர். அண்ட் தென் லாங்குவேஜஸ் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பிகாஸ் வென் இட் கம்ஸ் டு நான் பயோமேக்ஸ் படித்தேன். ஸோ இன்ஜினியரிங் கூட வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ எனக்கான ஃபோக்கஸ் எல்லாமே மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பிசிஎம். ஸோ இதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு லாங்குவேஜஸில் வந்து டோட்டல் புஷிங் மட்டும் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு டோட்டல் ஸ்கோரிங்காக இருக்கணும் அண்ட் என்னோட டோட்டல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கணும் 570+ இருக்கணும்னு நினச்சிங்கன்னா லாங்குவேஜஸ்லேயும் உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் ஈக்குவலாக வந்து போடுற மாதிரி இருக்கும். அண்ட் when it comes to லாங்குவேஜ் பேப்பர்ஸ் உங்களோட ப்ரெசன்டேஷன் அங்கே 2 times ரொம்பவே முக்கியம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வேற என்ன விஷயங்கள் இருக்கு, நீங்கள் எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுற பெண்ணை வச்சு எழுதுங்க. ஸோ தட் வில் பி குவைட் ஹெல்ப்ஃபுல் டு பிக் அப் த டைம். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனில் வந்து ஒரு கொஷினை வந்து டேக்கிள் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக வந்து டைமை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு அந்த பென் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 3 வருஷமாக வந்து ஒரே பெண்ணை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பார்க்க வெக்டர் மெட்டாலிக்ஸ். ஸோ அதுதான் வந்து எனக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் அந்த மாதிரி ஒரு பென் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்கணும். சப்போஸ் ஃபாலோ பண்ணேன்னா ஸோ நான் இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னால் இப்போ தான் சொல்ல முடியுது. இதுக்கு மேலே உங்களோட அப்கமிங்கில் இருக்கட்டும் இல்லை உங்களோட சிப்ளிங்ஸாக இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டான பெண்ணை வந்து ஃபாலோ பண்ண அட்வைஸ் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த இன்புட்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த ஒரு கொஷினுமே எதுக்காகவும் வந்து பிளாங்கா விட்டு வந்துடாதீங்க. அண்ட் தென் இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் வந்து டவுட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் when it comes to நான் வந்து ஒரு கொஷின் எடுத்துக்கிறேன், மேக்ஸ் 5 மார்க் ஒன்று எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 மார்க்ல எனக்கு 2 ஆப்ஷனுமே வந்து தெரியல, ஓகேவா? ஸோ அந்த தெரியாத 2 ஆப்ஷன்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் 5 மார்க் வந்து லைக்
அந்த பர்டிகுலர் 5 மார்க் ஏ ஆர் பி இருக்குல்ல, அதில் வந்து 2 ஆப்ஷன்ஸுமே எனக்கு ஏவும் தெரியல பியும் தெரியலன்னா ஏவை போட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஏவை வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரலை அப்படின்னா அந்த ஏ கொஷினை வந்து அப்படியே விட்டுருங்க. அண்ட் இந்த அட்வைஸ் வந்து நான் வந்து நீங்கள் டோட்டல் புஷ் பண்ணணும் அண்ட் தென் நீங்கள் மார்க்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தாக சொல்கிறேன். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு அந்த கொஷின் வந்து ப்ராப்பரான ஆன்சர் வரலன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரைக் இட் அவுட் இன் அ பென்சில். பெனில் வந்து அடிக்காதீங்க, பென்சில் அடிச்சுட்டு அந்த ஆப்ஷனை வந்து லைக் பி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னா ஸோ அதை வந்து லாஸ்ட் பேஜில் வந்து போட்டு வைங்க. அண்ட் இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து டவுட்டாக இருக்குது, இது கரெக்டாக அது கரெக்டானு தெரியலனா ஏ அண்ட் பி ரெண்டுத்தையும் எழுதிருக்கீங்களா, ஸோ அதை வந்து அப்படியே விட்டுருங்க. எந்த ஏ ஆப்ஷனும் சரி இல்லை பி ஆப்ஷனும் சரி எதையுமே வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண வேண்டாம். ஸோ சம் ஆஃப் த எவாலுவேட்டர்ஸ் வில் பி லைக் நீங்கள் வந்து எந்த கொஸ்டின் லைக் ஒரு பர்டிகுலர் கொஸ்டினில் ஏ அண்ட் பி உங்களுக்கு ரெண்டுமே தெரியல, பட் ரெண்டுமே வந்து அட்டம் பண்ணியிருக்கீங்க, பட் ஃபைனல் ஆன்சர் வரல, பாதிக்கு மேலே ஸ்ட்ரைக் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கிற கேஸில் அவங்க வந்து எந்த கொஸ்டினுக்கு வந்து அதிகமான மார்க்ஸை ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதுக்கு அதிகமான மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணிட்டு நீங்கள் எழுதிருக்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வந்து அவங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது வழக்கமாக பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் ஐ ஹவ் ஹர்ட் சம் நியூஸ் அபவுட் தட். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஐ எம் நாட் மிஸ்லீடிங் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் ஹியர். அண்ட் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கணும் அண்ட் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா ஸ்கோர் எடுக்க லைக் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற வீடியோ ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அடுத்த ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் கந்தராஜ், குட் பை, சியர்ஸ்.